Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக மழைநீரானது தேங்கியிருக்கிறது. போக்குவரத்துக்கு நெரிசல் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? பொதுமக்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள்? சொல்லுங்க. இவரானே திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நியூ டவுன், பெட்டியப்பனூர், ஜாதாபுரம், அம்பலூர், கொடையாஞ்சி, ஆலாங்காயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் விடிய கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்பட்டு வாகனங்களை இயக்கி வருகின்றனர். குறிப்பாக செட்டியப்பனூர் கூட்டு சாலையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை இணைக்கும் பகுதியில் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் ஏற்கனவே மழைநீர் தேங்கி சாலை முழுவதுமாக குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு முழுவதும் விடிய பெய்த கனமழையின் காரணமாக அப்பகுதியில் முழுவதுமாக மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து சாலை நடுவே குளம் போல் காட்சி அளிக்கிறது. மேலும் அங்குள்ள பாலத்திற்கு அடியில் பள்ளம் ஏற்பட்டு அங்கும் மழைநீர் தேங்கி உள்ளது. இந்த பகுதி பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கான வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் செல்லக்கூடிய பிரதான சாலையாக உள்ளதால் அவ்வழியாக செல்லக்கூடிய மாணவர்கள், பொதுமக்கள் என வாகன ஓட்டிகள் அனைவரும் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள பகுதிகளில் மழைநீர் செல்லக்கூடிய கால்வாய்களை சீரமைத்து மழைநீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். வாணியம்பாடி பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன்.